நான் ஒரு வசதி படைத்தவனா இருக்க வரமாட்டான் என்ற ஏக்கத்தோட அதை எனக்கு சந்தோஷம் உண்டு, அப்படி வந்தா எனக்கு சந்தோஷம் உண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இது என்னுடைய வாழ்க்கையில கிடைத்தால்தான் சந்தோஷம், இதை என்னுடைய வாழ்க்கையில அனுபவித்தால்தான் சந்தோஷம் என்று சொல்வதை நான் கேட்டிருந்தேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, அங்கே நான் சொன்னது போல நடுத்தரமான வசதி படைத்தவர்கள் சொல்லுவார்கள் நான் நல்ல ஒரு பணக்காரனா இருக்க வேண்டும் என்று. நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்திலிருந்து நான் இதை உங்களுக்கு நான் உண்மை ஒன்றை சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஆசை படைத்த ஒருவரை நான் சந்தித்திருந்தேன். அந்த மனிதர் அவர் நடுத்தரவும் அல்ல, மிகவும் வசதி படைத்தவர், என்னுடைய நண்பனும் கூட. அப்ப அவருடைய வாழ்க்கையில அவருக்கு சின்ன வயசிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். தான் எப்படியாவது வசதியாயினால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் வரும் என்பதற்காக பிரயாசப்பட்டான். அங்கே தூர தேசம் சென்றான், வெளிநாடு. அங்கே கோடிக்கணக்கிலே பணத்தை சம்பாதித்து என்னுடைய வாழ்க்கைக்கு போதும் என்று அங்கே ஊருக்கு திரும்பி வந்தான். வந்த நேரத்தில் அவன் வந்த கொஞ்ச நாளிலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏனென்றால் மிகவும் கஷ்டப்பட்டு கடன் பிரச்சனையோடு அங்கே வெளிநாடு தூரதேசம் உறவுகளை இழந்து போய் வரும்பொழுது, அங்கே நான் பொய் சொல்லவில்லை, இதை நான் உண்மையாக நான் நேர பார்த்து நான் சொல்லுகிறேன். அங்கே கோடிக்கணக்கிலே அவன் உழைத்து இந்த இடத்துல அவன் சொன்னான், நான் இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் மச்சான் என்று. என்ன மச்சான் சொல்லுவான், அதே அவன் அந்த பாசையிலே சொல்ற மச்சான் சொன்னான். அதே நாட்கள் செல்ல செல்ல அங்கே 1 மாசம் 2 மாசம் 3 மாசங்கள் அப்படியே கடந்து செல்ல செல்ல நான் அவனை சந்தித்த பொழுது அவன் ஒரு வார்த்தை சொன்னான், என்னதான் கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இது என்னடா வாழ்க்கை, இந்த பணத்தை வச்சு என்ன செய்யறதா? இதுக்கு முன்னம் பணம் இல்லை, பணம் என்னுடைய வாழ்க்கையில கிடைத்தா சந்தோஷம் நினைச்சேன். ஆனா பணம் என்ற சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில கிடைத்தது, ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுது. ஏனென்றால் நிம்மதி கொண்டால் அந்த பணத்தை நான் வைத்து என்ன செய்வது, இதை எப்படி செலவழிப்பது, இதை அரசாங்கம் எடுக்கும் அப்படி ஒரு பயம் எனக்குள்ள வருகிறது. அது மாத்திரமல்ல, வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இதை விட ஏன் வெளிநாடால வந்தேன், அப்படியே அங்கே நின்றுக்கலாமே என்று சொன்னதை நான் கேட்டிருந்தேன். இது சாட்சியா சொல்லுகிறேன். அதே போலதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இவ வாலிய பிள்ளையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் இப்படி ஒரு உடுப்பை போட்டா சந்தோஷம், மற்றவர்கள் பார்க்க என்ன ஒரு அழகுன்னு சொல்லுங்க, அது ஒரு சந்தோஷம். நான் ஒரு பைக்கில் எடுத்து நான் நல்ல ஸ்பீட்டா ஓடும் பொழுது ஒரு சந்தோஷம், மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த வாலிபர்களுக்கு தெரியாது, நான் ஸ்பீட்டா இந்த மோட்டர் பைக்கில் ஓடும் பொழுது எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க, எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. சிலர் பார்த்து சொல்லுவாங்க, இந்த பார் போகுது அடிபட்டு சாப்பு, நிறைய பேர் சொல்றதை கேட்டாங்க. ஆனால் வாலிபர்களுக்கு என்ன, அது ஒரு சந்தோஷம், மற்றவர்கள் பார்த்தா ஒரு கெத்தா இருக்கு சந்தோஷம். அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இருக்குது. இப்ப குடியிலே அடிமையானவர்களுக்கும் குடித்த ஒரு சந்தோஷம். அப்படி எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில அந்த குடிப்பதற்கான பணம் கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். அது கிடைத்தால் குடித்து விட்டு அங்கே வெறியில பிள்ளைகளுக்கு மனைவிக்கு அடித்து போட்டு கொஞ்சம் வெறி தனிய சொல்லுவார்கள், இந்த பாலா போன குடியை குடிக்க கூடாது, என்னுடைய சந்தோஷமே பொறுத்து. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு வீதியில அங்கே சந்தோஷம் வேணும். ஆனால் நிரந்தரமான உண்மையான சந்தோஷம் எது? என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்ச ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் உங்களை நேசிக்கிறேன், அதிகமாக நான் உங்களை நேசிக்கிறேன். அந்த ஒரு அர்த்தத்தினாலே நான் உங்களை சொல்லுகிறேன். சாதாரணமாக ஒரு மனுஷனுக்குள்ள 3 விதமான கேள்விகள் இருக்கிறது. ஏன், எதற்கு, எப்படி. அதே போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய முன்பதற்காக, அவருடைய அன்பை ருசி பார்ப்பதற்கு முன்பதாக எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. முதலாவது எனக்குள்ளே ஒருவர் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அங்கே எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. எப்படி என்றால், இந்த உலகத்துல இயேசு சொல்றார்களே, அவர் யார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. உண்மைதான் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே
அங்கே ஒரு தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவது என்றால் அங்கே தனிப்பட்ட அந்த இன மக்கள் மட்டும்தான் கொண்டாடுவார்கள். அங்கே அவரை தெரியாதவர்கள் கொண்டாட மாட்டார்கள். இன்றைக்கு உலகம் ஊராக இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெல்லடியில பாத்தீங்கன்னா கடவழிய வீடு வழிய என்ன செய்யறாங்கன்னா சோடித்து இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வீடுகளிலே அங்கே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்தான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அங்கே சந்தோஷத்தை காண முடியும். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, நான் உங்களுக்கு ஒன்று காரியத்தை சொல்லுகிறேன். அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது, இயேசு கிறிஸ்து யார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. இரண்டாவது கேள்வி, இவரை ஏன் மனுஷர்கள் அடித்து அங்கே சிலுவையிலே அறைந்தார்கள்? ஏன் இவருக்கு ஒரு கடவுள் என்று சொல்கிறார்களே, இவருக்கு ஒரு சக்தி இருந்து அந்த அடிக்க வந்த மனுஷர்களை இவர் எப்படியாவது ஒரு சும்மா பார்வை பார்த்தாலே அவர்கள் அழிச்சிருக்கலாமே, இல்லாட்டி கையிலிருந்து ஏதாவது ஒரு சக்தி போய் அழிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள கேள்வி இருந்தது. சாதாரணமாக ஒரு மனுஷர்கள் அடித்து சிலுவையில அறைந்து அவரை கொண்டிருக்கிறார்களே, கொடூரமாய் கொலை செய்திருக்கிறார்களே, இதுக்கு எப்படி கடவுளை கொலை செய்ய முடியும் என்று எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்தது. மூன்றாவது கேள்வி, எதுக்காக எப்படியெல்லாம் அநியாயமாக சாக வேண்டும் என்று கேள்வி இருந்தது. எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, அதுக்கான விடை கிடைத்தபடினால்தான், அந்த அன்பை ருசி பார்த்ததினால்தான், அந்த அன்பின் ருசியை பார்த்து அங்கே என்னால சொல்ல முடியாத அந்த எப்படி சொல்ல முடியாத என்ற நிலையோடு தான் இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அங்கே இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கம் ஒரு மதத்தை சொல்லி அங்கே மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணவும், இல்லாட்டி கலவரத்தை உண்டு பண்ணவும், இல்லாட்டி மற்ற மதங்களை பற்றி அங்கே குறைவாக பேசி ஒரு வாக்குவாதங்களை உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவில்லை, இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவர் சமாதானத்தை தருவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் இருந்தான். அப்ப எப்படி என்றால், அந்த சின்ன வயசிலிருந்து அந்த தகப்பன் மிகவும் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்து வந்தார். வளர்த்து வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு ஆளாக்கி அவனை டாக்டருக்கு படிக்க வச்சாச்சு. படிக்க வைத்த உடனே இப்ப என்ன நடக்க போட்டால், அந்த தகப்பன் அங்க பிள்ளை படிக்கிற போற இடத்துல எல்லாம் தகப்பன் என்ன செய்வார் என்றால், போய் அந்த பிள்ளையை போய் சந்திப்பார், சாப்பாடு கொண்டு கொடுப்பார் இடையெல்லாம். அப்ப ஒரு நாள் அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சான் மெதுவா வந்து, அப்பா நீ இனி வராத, ஸ்கூல் பக்கம் வராத, எங்கால வராத, நீ வந்தா எனக்கு மிகவும் அவமானமா இருக்கு. அப்ப தகப்பன் மிகவும் வேதனையோட போனாராம். நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி பிள்ளையை படிக்க வைத்தேனே, பிள்ளை இப்படி ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி வேதனையோட கொடுத்து. காரணம் என்னென்றால், அந்த தகப்பனுக்கு வந்து ஒரு கண் இல்லை. அப்ப ஒரு கண் இல்லாதனால மற்றவர்களாம் சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க, என்ன கூட அப்பா அட்ட கண்ணு சொல்லி அப்படி கிண்டல் அடிக்கும் போது கூட ஒரு அவமானம் மாதிரி இருந்ததாம். அப்ப அதனால சொன்னான், அப்பா நீ வராத, உங்களால எனக்கு அவமானமே இருக்கு, நீ வராதன்னு சொல்லி அந்த தகப்பனாரை வேதனைப்படுத்தினானா. வேதனைப்படுத்தின உடனே இப்படி நடந்து முடிஞ்ச உடனே ஒரு நாள் அங்கே அந்த அந்த மகன் ஒரு நாள் ஒரு காய்ச்சல் வியாதி காரணமாக, சரீரத்தில் ஒரு பலவீனம் காரணமாக அங்க ஒரு வைத்தியசாலைக்கு போயிருந்தாராம். போயிருந்த நேரத்துல அங்கே தகப்பனும் அங்க போயிருந்தார். அப்ப தகப்பனும் போன இடத்துல அந்த அந்த மகனை அங்க மருத்துவம் பார்த்த டாக்டர் அங்க கண்டுட்டு, தகப்பனை கண்டுட்டு, ஐயா நீங்கள் சுகமா இருக்கிறீங்களா, அப்படி உங்களோட கண்ணெல்லாம் சுகமா இருக்கு, உங்களோட கண் மற்ற கண் சுகமா இருக்கா தெரியுதான்னு சொல்லும் பொழுது ஓமன்னு சொல்லி, அப்ப உடனே மகன் கேட்டாரான் தகப்பனை, இந்த டாக்டரை தெரியுமான்னு கேட்கும் பொழுது ஓ தெரியுமான்னு சொல்லி, அவரை முன்னவே தெரியுமான்னு சொல்லி அப்படி அந்த கதை முடிஞ்சு. இப்ப சரியன்னு சொல்லி தகப்பன் வீட்டுக்கு கடந்து போயிட்டார். இப்ப அந்த மகனுக்கும் டாக்டருக்கும் ஒரு உரையாடல் வருகிறது. அப்ப அந்த மகன் கேட்கிறார், இந்த அப்பாவை, என்னுடைய அப்பாவை உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கும் பொழுது அந்த டாக்டர் சொல்றார், அந்த வைத்தியர் சொல்லுறார், தம்பி இன்றைக்கு நீ இந்த 2 கண்ணோடையும் இருக்கிற காரணமே உன்னுடைய அப்பா தான். இவனுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியா போயிட்டு உன்னுடைய கண் கலங்கிட்டு தான். அப்படியே கண் கலங்கி என்ன சொல்றீங்க டாக்டர் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னாராம், நீ பிறக்கும் பொழுது அங்கே உன்னுடைய ஒற்றக்கண் மூடினபடியா, ஒற்றக்கண் இல்லாதபடியா நீ பிறந்தாய். ஆனாலும் உன்னுடைய தகப்பனார உண்மையில் வைத்த அன்பினாலே தகப்பன் சொன்னாராம், எனக்கு கண் இல்லாட்டி பரவாயில்லை, நான் ஒற்ற கண்ணோட பிரிந்தாலும் பரவாயில்லை, என் மகன் அங்கே நல்லபடியாக வாழ வேண்டும், அதுக்காக என்னுடைய கண்ணை அவனுக்கு தானம் பண்ணுங்கள் என்று அங்கே கெஞ்சி கேட்கிற நேரத்திலே அங்கே
அப்படியே நடந்ததாம். தகப்பனுடைய கண்ணை மகனுக்கு அங்கே வைக்கப்பட்டு தகப்பன் அங்கே கண்ணை இழந்தவராகவும் மகன் அங்கே 2 கண்ணோடு சந்தோஷமாய் வாழ்ந்து தகப்பனுடைய அன்பை அங்கே மறந்து போனான். உடனே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போய் அங்கே தகப்பனிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களுடைய அன்பை அறியல, ஆனா இன்றைக்கு நான் உங்களோட பிள்ளை என்று சொல்லக்கூடிய நான் தகுதி இல்லாத இருக்கிறேன்னு சொல்லி காலில் விழுந்தானா. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இன்றைக்கு இந்த வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அங்கே எங்களுக்காக அவர் ஒரு இன மக்களுக்காக மட்டுமல்ல, தமிழ் பேசுற மக்களுக்கு அல்ல, சிங்களம் பேசுற மக்களுக்காக அல்ல, இங்கிலீஷ் பேசுற மக்களுக்காக அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் அவர் என்ன செய்கிறார், இந்த பூமியிலே இயேசு என்ற பெயரிலே மனிதனாய் வந்து அங்கே அவர் என்ன செய்தார் என்றால் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார். எல்லா மனிதருடைய பாவத்துக்காகவும் இந்த பூமியிலே அடிக்கப்பட்டார். அதுதான் உண்மை. எனக்கு அன்பான சகோதர சகோதரியை, இன்றைக்கு இயேசு என்ற பேரை சொல்ல இன்றைக்கு வெட்கப்படலாம். ஆனால் நான் தைரியமா சொல்லுறேன். ஏனென்றால் இன்றைக்கு நான் ஜீவனோடு உயிரோடு இன்றைக்கு இருக்கிற காரணம் அவருடைய அன்பு. பிரியமானவர்களே, அப்ப இந்த உலகத்தில் அங்கே நாங்கள் வெளியிலே நாங்கள் சோடித்து கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் அங்கு உறவுக்குள்ள அங்கு உள்ளத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தால் ஒரு மாற்றத்தை காண முடியும். இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் சொன்ன தெய்வம் இன்றைக்கும் அவர் இளைப்பாறுதல் தந்து கொண்டு இருக்கிறார், ஆறுதல் படுத்திக் கொண்டு இருக்கிறார். அன்பான சகோதரி சகோதரியே, அன்பான தாய்மார்களே, இன்றைக்கு பிள்ளையை குறித்ததான கவலையோடு இருக்கலாம். என் பிள்ளை வீணாய் அநியாயமாக அங்கு இழந்து போகிறானே, தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போகிறானே என்று கவலையோடு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்துல வந்தால், உங்களுடைய உள்ளத்துல வந்தால் ஒரு மாற்றத்தை காணுவீங்க. எனக்கு அன்பான சகோதரிகளே சகோதரர்களே, அன்பான அம்மா அப்பாக்களே, அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே உலகத்திலே உபத்திரவம் உண்டு, நான் உங்களுக்கு எதுவும் ஒன்று காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அங்கே ஆண்டவரை அறிந்தவுடனே நாங்கள் சிலர் நினைப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம், நான் எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் என்று. உண்மைதான், எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம். அது எப்ப என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வந்தால் அவருடைய வாழ்க்கையில கவலைகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள் வரும். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தபடினாலே, அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய உள்ளத்திலே இருக்கிறபடினாலே எல்லா போராட்டங்களிலிருந்தும் வாழத்தக்கதான தைரியத்தையும் பலத்தையும் அவராலே தர முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே உறுதியாய் சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் அந்த அன்பை ருசி பார்த்தவன். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்காவிட்டால் இந்த இடத்துல நான் உயிரோடு இருந்திருப்பேனா, இல்லாட்டி நான் எப்படி போயிருப்பேன் எனக்கு தெரியாது. நாங்கள் வரும்பொழுது, நானும் சகோதரர் தயாபரனும் வரும்பொழுது, ஒரு சகோதரர் வந்து குடித்து விட்டு வெளியில நடு ரோட்டில் அப்படியே விழுந்து கிடக்கிறார். அப்பொழுது நாங்கள் 2 பேரும் பேசி கலைத்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை அன்பை அறியாவிட்டால் இன்றைக்கு நாங்கள் இப்படித்தான் இருந்திருப்போம். நான் சிந்தித்து பார்த்தேன், ஒருவேளை இப்படி இருந்திருப்பேன், இல்லாவிட்டால் நான் மறித்திருப்பேன், பிறந்திருப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான பிரச்சனைகளை கடந்து வந்து அன்றைக்கு அவருடைய அன்பை ருசி பார்த்தேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உடைய இருதய கதவை இயேசு கிறிஸ்து தட்டி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அந்த சத்தத்தை கேட்டு உடைய உள்ளத்தை நீங்க திறந்து கொடுக்கிறீங்களோ, உடைய உள்ளத்திலே ஆண்டவருக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்களோ, அந்த உள்ளத்துக்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண அவர் இன்றைக்கும் ஆயத்தமுள்ளவர் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க ஒன்றும், இது ஒரு மதம் அல்ல, ஒன்றுமே இல்லை. ஏசப்பா, என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, என்னுடைய பலவீனங்களை மாற்றுங்க. எதெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில விட வேண்டும் நினைக்கிறேனோ, குடி பழக்கத்தை விட வேண்டும் நினைக்கிறேனோ, எல்லாவற்றையும் விட்டு நான் ஒரு மனுஷனாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற நேரத்தில் அவர் வந்து விடுவிக்கிற தெய்வமா இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஒவ்வொருவரும் ருசி பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலும் அங்கே சந்தோஷம், அவர் வைத்து போன சந்தோஷத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொருடைய மனுஷன் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து வர வேண்டும். நன்றி நன்றி நன்றி. அங்கே தொடர்ந்தும் அங்கே நத்தர்
We'll be